அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு பகவான். நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல ராகு பகவான் லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களுக்கும் தனித்தனியா நாம பதிவு போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல இருக்கு, பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோல ராகு பகவான் 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா, நாம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒருத்தருக்கு சரியா இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதுல 1-2 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன? அந்த கிரகம் எந்த பாவகத்துல இருக்குதோ, எந்த ராசியில இருக்குதோ, அங்க அந்த கிரகம் என்ன மாதிரி பலத்தோட இருக்குதோ, ஆட்சி, உச்சம், நீசம், சமம், பகை, இந்த மாதிரி. அடுத்ததா அவர் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி என்ன பலத்துல இருக்காரோ, அடுத்ததா அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்காரோ, பலம் பலவீனம், அதை பொறுத்து தான் ஒரு கிரகத்தோட பலன்கள் அப்படின்றது இருக்கும். இந்த பதிவுல நாம சொல்லக்கூடியது ராகு பகவான். ராகுவுக்கு பாத்தீங்கன்னா ஆட்சி வீடு கிடையாது, உச்ச வீடு, நீச்ச வீடு தான் உண்டு. இந்த ராகு பகவான் நட்பு வீடு, சம வீடு எல்லாம் உண்டு. இதுல எந்த பாவகத்துல இருக்காரோ, அதாவது எந்த ராசியில இருக்காரோ, என்ன பலத்துல இருக்காரோ, அவருடைய நட்சத்திராதிபதி, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி, அவர் இருக்கக்கூடிய ராசி அதிபதி என்ன மாதிரி ஒரு பலத்துல இருக்காங்களோ அதை பொறுத்து தான் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களுடைய அளவீடுகள் அப்படின்றது இருக்கும். இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா, லக்னத்துல ராகு பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனசுல எப்பவுமே அதிகமான ஆசைகள் இருக்கும். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்கக்கூடியது ராகு பகவான். லக்னத்துல ஒருத்தருக்கு ராகு இருந்தால் ஆசைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ஆளுமை திறன் ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு லீடர்ஷிப் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆளுமை திறன் வேணும், அது இருந்தாதான் முடியும். அப்போ இந்த லக்னத்துல ராகு இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆளுமை தன்மை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இந்த லக்னத்துல ராகு இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஏதாவது பெருசா சாதிக்கணும், ஏதாவது பெருசா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதோட கொஞ்சம் ஆணவமும் இருக்கத்தான் செய்யும். இவங்க பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்துல கீழே இருந்தாலும் சரி அல்லது மேல இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க. இந்த லக்னத்துல ராகு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு அப்படின்றது இருக்கும். ஒண்ணு வெளிநாடு போவாங்க, அது தசாபுத்தி ஒத்து வந்தா, இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு வெளிநாட்டு யோகமும் அதிகமாக இருக்கும். அது தசாபுத்தி ஒத்து வந்தால் வெளிநாடு போவாங்க. அடுத்ததா இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சமுதாயம் சார்ந்த வகையில எல்லாருமே இவங்களை கவனிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு செயல்பாட்டுனால இவங்களை சுத்தி இருக்கிறவங்கள இவங்க எது பண்ணாலும் கவனிப்பாங்க. இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்பு படி சினிமா துறை, அரசியல், அப்புறம் அந்த சோசியல் மீடியா இதெல்லாம் அமையுதுன்னு வைங்களேன், அதுல மிகப்பெரிய அளவுல பிரபலமாகிறதுக்கான ஒரு யோகம் இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு புரியாது. இவங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், இவங்களுடைய செயல்கள் அடுத்தவங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும்
ரொம்ப ஒரு அடுத்தவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமா தந்திரமா செய்யக்கூடிய ஒரு அறிவு இவங்களுக்கு இருக்கும். இப்போ மேசம் மிதுனம் கன்னி லக்னமா அமைஞ்சு அந்த லக்னத்துல இந்த ராகு பகவான் இருந்தால் இவங்க வாழ்க்கையில அதிகமாக வெற்றியை சந்திப்பார்கள். இப்போ இந்த லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் உயர்வு, அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம். தொழில் சார்ந்த வகையில, அல்லது அதிர்ஷ்டத்தினால பணம் வரக்கூடிய இந்த லாட்டரி சீட்டு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி, அல்லது சொத்து சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால பெரிய அளவுல ஒரு உயர்வு அப்படின்றது உண்டு. அதுக்கு தசா புத்தி சரியா நடக்கும் போது அந்த சம்பவம் நடக்கும். இப்போ ராகு பகவானே பாவகிரகம் தான். இப்போ ராகு பகவான் எங்க இருக்காரோ அதுக்கு 7ல கேது இருப்பார். இப்ப அந்த வீட்டுக்கு ராகு எங்க இருக்காரோ அந்த பாவகத்துக்கு 2 கிரகமே பாவகிரகம் சம்பந்தப்பட்டுருச்சு. மொத்த பாவகிரகமே பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இப்ப ராகு இருக்கிற வீட்டுக்கு மொத்தம் 5 பாவகிரகங்கள். ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்கு ராகு கேது 2 பேருமே சம்பந்தப்பட்டுறாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பாவகிரகங்கள் சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது லக்னத்துல இருக்கிற ராகுவோட. அப்படி செவ்வாயோ அல்லது சனியோ சூரியனோ அல்லது 3 கிரகமோ, இதுல எத்தனை கிரகங்கள் பலமா சம்பந்தப்படுதோ அப்படி சம்பந்தப்பட்டால் கெட்ட பலன்களும் உண்டு. நாம சொன்ன அந்த நல்ல பலன்களும் இருக்கும். ஆனா பாவகிரக சம்பந்தம் பலமாயிருச்சு அப்படின்னா கெட்ட பலன்களும் இருக்கும். இப்போ லக்னத்துல ராகு இருந்து மற்ற பாவகிரகங்கள் பலமா சம்பந்தப்படுதுன்னா என்ன ஆகும்னா இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. யாரையுமே எதையுமே பெருசா நம்பி எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பொறுமையா யோசிச்சு எல்லாம் எடுக்கிறது கிடையாது. திடீர்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்துருவார், அதுபடிதான் செயல்படுவார். அதனால என்ன ஆகும், வாழ்க்கையில அடிக்கடி பிரச்சனையை சந்திப்பார். இந்த மாதிரி லக்னத்துல ராகு இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா ஒண்ணு இவங்க மத்தவங்களை பெரிய அளவுல ஏமாத்துவாங்க, அல்லது இவங்க ஏமாறுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். அது குறிப்பிட்ட தசா புத்தி நடக்கும் போது இவங்க மனநிலை பாத்தீங்கன்னா ஒரு சமநிலையாவே இருக்காது. மனசுல ஒரு அமைதி அப்படின்றது இருக்காது. என்னதான் பொருளாதாரத்துல மேல இருந்தாலும் இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய ராகுவோட பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். திருப்தி அப்படின்றது இவங்க வாழ்க்கையில இருக்காது அதிகமா. இப்போ ராகு வந்து லக்னத்துல இருந்தா பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலை, அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்ததா மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். எப்பவுமே ஏதாவது ஒரு பயம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த லக்னத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆசை அதிகமாவே இருந்தாலும் எந்த வகையில அந்த ஆசை அடையணுமோ அதுல அடையாம எந்த வகையில வழியில அந்த ஆசை கிடைக்காதோ அந்த வழியில தான் அதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அதனால என்ன ஆகும், அதிகமா நஷ்டத்தை சந்திப்பாங்க வாழ்க்கையில. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ இந்த லக்னத்திலேயே ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் இணைஞ்சிருந்தாங்கன்னு வைங்களேன், அது ஒரு நல்ல யோகம்னு சொல்லலாம். ஆனால் சூரியன் இணைந்திருப்பது அவ்வளவு ஒரு சிறப்பில்லை. சந்திரன் சுபகிரகமாவே இருந்தாலும் பொதுவாவே இந்த ராகு கேது வந்து சூரியன் சந்திரனோட இணைறது அவ்வளவு ஒரு சிறப்பு இல்லை. அதனால இந்த சூரியன் சந்திரனோட லக்னத்துல இருக்கக்கூடிய ராகுவோட சூரியன் சந்திரன் இணையக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்க்கையில அதிகமான மனோரீதியான பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவகம். லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்க பேச்சுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கவர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இவங்க பேசக்கூடியதை அடுத்தவங்க அதிகமா விரும்புவாங்க.
அடுத்தவங்களை ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு பேச்சு திறமை அதிகமாவே இருக்கும். மற்ற கிரக அமைப்புப்படி அரசியல், இந்த சோசியல் மீடியா, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அமைஞ்சதுன்னா அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. இப்போ ராகு அப்படின்னால எதிர்பாராம திடீர் உயர்வு எல்லா வகையிலுமே கொடுக்கக்கூடியவர் தான். அந்த வகையில இந்த 2ஆம் பாவகத்துல ராகு இருந்தால் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வருமானங்கள், அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா சம்பந்தப்பட்டதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எதிர்பாராம திடீர் பண வரவு பெரிய அளவுல வரும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்டதுல தொடர்பு அப்படின்றது கண்டிப்பா உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில ஏதோ ஒரு பழக்க வழக்கமானவங்களோ அல்லது அங்க போய் வேலை செய்யறதோ அந்த மாதிரி கண்டிப்பா இவங்களுக்கு உண்டு. இவங்களும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாதான் சிந்திச்சு செயல்படுவாங்க. ஆனா இவங்க சிந்திச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் நடைமுறைக்கு ஒத்து வராம தான் இருக்கும். ஆனா அதுவே அவங்களுக்கு அடிக்கடி வாழ்க்கையில ஒரு வெற்றியை தேடி கொடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு செயலா அவங்களுக்கு அமைஞ்சிரும். இப்போ இந்த 2ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழமையான விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுருவாங்க. புதுமையான விஷயங்களை தான் அதிகமா விரும்புவாங்க. அதனாலே என்ன ஆகும், ஒரு பெரிய அறிவாளி அப்படின்ற ஒரு சிந்தனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அறிவாளியாகவும் இருப்பார். இப்போ 2ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானா என்ன இருக்கும், என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த வகையில எப்பவுமே சண்டை சச்சரவுன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். குடும்பம் நபர்கள், குடும்பம் சார்ந்த வகையில, குடும்ப நபர்கள் சார்ந்த வகையில ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு தவறான புரிதல் அப்படின்றதுதான் இருக்கும். இப்ப இந்த 2ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு அப்படின்னா இவங்க பேச்சுல எப்பவுமே ஒரு வஞ்சகன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வஞ்சகத்தன்மை அப்படின்றது இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தி பேசுவாங்க. பொய் பேசுறது ஈஸியா பேசுவாங்க. அதாவது பொய்ய கூட உண்மை மாதிரியே பேசுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு அப்படின்னா இந்த இவங்க சாப்பாடு சார்ந்த விஷயங்கள்லயும் அதிகமா காரம் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மது பழக்கம், அதாவது இயற்கையா இல்லாம இயற்கைக்கு எதிரான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதனால ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் நல கோளாறு இவங்க வாழ்க்கையில வரும். இப்போ இந்த 2ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா இவங்க வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் பண வருமானம் எல்லாம் இருக்கும். இருந்தாலுமே அது எப்படி செலவானுச்சுன்னே தெரியாது. வந்த வழி தெரியும், போன வழி தெரியாம போயிடும். அதனால பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல ராகு புதன் இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுக்கும் எந்த லக்னமா இருந்தாலும் சரி, சூரியன் ராகு, சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பில்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் பாவகம். லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தைரியம், ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அசால்ட்டா எதுவா இருந்தாலும் தைரியமா முயற்சி எடுத்து செஞ்சிருவாங்க. துணிஞ்சு செயல்படுவாங்க, பயப்பட மாட்டாங்க. ஒரு இந்த போராளிகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் அதிகபட்சம் லக்னத்துல 3ஆம் பாவகத்துல, லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல ராகு இருப்பார் அல்லது ராகு பலமா அங்க சம்பந்தப்படுவார். ஒரு பயம் இல்லாத போராளி, எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை, கொஞ்சம் கூட பயமே இல்லாம அப்படி எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும்.
இப்போ அந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க உதவியெல்லாம் இவங்களுக்கு தேவையே இல்லை. இவங்க சுய முயற்சினாலேயே வாழ்க்கையில ஒரு மேல்நிலைக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற கிரக அமைப்புப்படி வியாபாரம் சார்ந்த வகை, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, மீடியா துறை, அடுத்ததா பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் அமைதுன்னு வைங்களேன், அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா இவங்க சந்திப்பாங்க. ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்களும் பாத்தீங்கன்னா தன்னுடைய பேச்சினால அடுத்தவங்களை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, கவரக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். இப்போ இந்த அரசியல், சமூக ஊடகம், அப்புறம் அதான் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், இதுலலாம் அதிகமா பிரபலமாகிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருப்பார். அவங்களுக்கு மட்டும்தான், அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரபலம் ஆவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களும் பிரபலம் ஆவார்கள். ராகு பகவான் 3ஆம் பாவகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில அடிக்கடி திடீர் பயணம் அப்படின்றது இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கும் உண்டு. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு பழமையை விட்டு விட்டு புதுமையா ஒரு மாடர்னா சிந்திக்கக்கூடிய, அதாவது ஒரு டிஜிட்டல் சார்ந்த அறிவு, எந்த ஒரு விஷயத்தையும் புதுமையான ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய பழக்கம் இவங்க கிட்ட இருக்கும். அதுவே ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் இவங்களுக்கெல்லாம். இப்போ லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல ராகு பகவான் பாவகிரக சம்பந்தம் பலமா இருந்துட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவகிரக சம்பந்தத்தோட அதிகமா இருந்துட்டா அவங்களுக்கு ஆணவம் அப்படின்றது அதிகமா இருக்கும். இவங்க தைரியமா செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டா அது குருட்டு தைரியமாகி போயிடும். அடுத்தவங்க கிட்ட ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் 3ஆம் பாவகத்திலிருந்து பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெளிப்படையா பாக்குறது தான் ஏதோ தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க உள்ளுக்குள்ள எப்பவுமே ஏதாவது ஒரு பயம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதனால என்ன ஆகும், வாழ்க்கையில அடிக்கடி குழப்பத்தை தான் சந்திப்பாங்க. வாழ்க்கையில எதிர்பாராத தோல்விகள், திடீர் தோல்வி. ஆரம்பத்துல பெருசா சக்சஸ் ஆகிற மாதிரி தெரியும் எந்த ஒரு விஷயத்திலயுமே. ஃபைனல் முடிவு பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகாம போயிடும். யாருக்கு? லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல ராகு பகவான் பாவகிரக சம்பந்தத்தோட பலமாயிருந்தால். இவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் புதுசா செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இருந்து வெளியில வந்தாங்கனாலே இவங்க வாழ்க்கை ஓரளவு நல்லா இருக்கும். இந்த 3ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து புதன் பலமா சம்பந்தப்பட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில நிலையான ஒரு சக்சஸ கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் பாவகம். லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய கல்வியை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அந்த ஒரு முயற்சினாலேயே இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து அடைஞ்சே தீருவாங்க. இவங்களுக்கும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், மீடியா, சினிமா துறை, அப்புறம் இந்த மேஜிக் சம்பந்தப்பட்டது, இந்த கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு ஈடுபாடு, அதிகமான ஒரு உயர்வுன்றது இருக்கும். மற்ற கிரகங்கள் என்ன மாதிரி நிலையில ஜாதகத்துல இருக்காங்களோ, என்ன திசை புத்தி நடக்குதோ அதை பொறுத்து இதெல்லாம் அமையும். இவங்க வாழ்க்கையில எதிர்பாராம ஏதாவது ஒரு காலகட்டத்துல சொத்து சுகம், சொத்து, நிலம், மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கிடைச்சிடும். பெரிய அளவுல ஏதாவது ஒரு வகையில வருமானம் அப்படின்றது அதிகமா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இவங்களும் பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில வாழ்றது சிறப்பா இருக்கும்.
பல பேத்துக்கு அமைஞ்சிருக்கும், சில பேத்துக்கு அமையாது. அது மற்ற கிரக அமைப்பு படி. அதர் கண்ட்ரியில அடுத்த நாட்டுல வாழக்கூடிய இந்த குடியுரிமை கிடைக்கிறதும் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. மற்ற கிரக அமைப்பு படி யாரு வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனசுல பாத்தீங்கன்னா பெருசா நிம்மதி இருக்காது. ஆனால் பெரிய பெரிய விஷயங்களுக்காக அதாவது தன்னுடைய லட்சியத்தை பெருசா வச்சுக்குவாங்க. அதுக்காக அதிகமான உழைப்பு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா லேட்டா தான் இவங்களுக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். ஆனா கிடைக்கும். மனம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு உறுதியான ஒரு தன்மை, ஒரு நிலையான ஒரு தன்மை மனம் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் சரி வாழ்க்கையில அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிரிங்க வந்தாலும் சரி, அதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஈஸியா இவர் சமாளிச்சிருவாரு. இப்போ லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல பாபகிரகம் பலமா சம்பந்தப்பட்டு ராகு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஏதாவது ஒரு கலக்கம், ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கும். தாய் வழி உறவுகள் பிரிவுகளா தான் இருக்கும். கருத்து வேறுபாடு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். அடிக்கடி இடமாற்றம் அமையும். ஒண்ணு வீடு மாறுவாங்க, அல்லது வேலை மாறுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது அல்லது ஒரே இடத்துல வேலை செஞ்சாலும் வேற வேலையை மாத்தி சேர மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இவங்க வாழ்க்கையில அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இவங்க சிந்திக்கக்கூடிய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அசாதாரணமான விஷயங்களை பத்தி தான் சிந்திப்பாங்க. யாரு? லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல பாபகிரக சம்பந்தம் பலத்தோட ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் அதிகமா வாழ்க்கையில தூங்கும் போது காண்போம் இல்லைங்களா கனவு, அந்த கனவு ரொம்ப அதிகமா கனவு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. பயம், ஒரு கவலை, இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தசாபுத்தி ஒத்து வந்தால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் பெருசா வரும். யாருக்கு? லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களுக்கு. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான மனுஷன் மாதிரிதான் தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எப்பவுமே ஒரு கலகலப்பு, ஒரு கலகலப்புன்னு கிடையாது, கலக்கம் அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் பாவகம். லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயத்துல ஒரு அசாதாரணமான ஒரு அறிவு. அடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்காது. மற்றவங்க சிந்திக்கிறதை விட இவருடைய சிந்தனை தனியா இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த சம்பிரதாயங்கள், சாஸ்திரம், சம்பிரதாயம், இதுக்கு ஒரு மாறுபாடான ஒரு சிந்தனை தான் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இப்போ இவங்களும் பாத்தீங்கன்னா மற்ற கிரக அமைப்புப்படி தொழில் சார்ந்த விஷயத்துல, தொழில்நுட்பம் துறை, அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், மீடியா துறை, அடுத்ததா பாத்தீங்கன்னா கலைத்துறை, ஜோதிடம், இந்த துறைகள்ல ஏதாவது ஒண்ணு அமைதுன்னா அதுல மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காதல், 5ஆம் பாவகம் தான் காதல். அதனால காதல் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, அடுத்தவங்க பேசி கவர் பண்றதுல அதிகமா திறமை இவங்களுக்கு இருக்கும். இவங்க வாழ்க்கையான காதல் அப்படின்றது ஒரு வித்தியாசமான, அதாவது அடுத்தவங்களுக்கு வராத சந்தோஷமான அனுபவங்கள் இவங்களுக்கு வந்திருக்கும், வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை அப்படின்றது இவங்களுக்கு லேட்டா தான் கிடைக்கும். 5ல ராகு இருந்தா புத்திர தோஷம் தான், அதுக்காக குழந்தை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, லேட் ஆகும். இல்ல எனக்கு கல்யாணம் ஆகி உடனே பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு பாருங்க. 35 வயசுல கல்யாணம் ஆகி 36, 37வது வயசுல குழந்தை பிறந்தா அது சீக்கிரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. கல்யாணம் ஆனதே லேட்டா தானே நடந்திருக்கு, அப்ப குழந்தை லேட்டா தானே பிறந்த மாதிரி அர்த்தம். ஆனா இவங்களுக்கு லேட்டா குழந்தை கிடைச்சாலும் லேட்டஸ்டா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அறிவாளியா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா செய்யக்கூடிய ஒரு மனம் உள்ளவங்களா தான் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க.
இப்போ 5ஆம் பாவத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு விஷயத்திலுமே காரணம் இருக்காது, ஆனா ஆர்வம் அப்படின்றது இருக்கும். அதனால என்ன ஆகும், இவங்களுக்கு இந்த மருத்துவம், ஜோதிடம், ரகசியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மற்ற கிரக அமைப்புப்படி ஈடுபடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு சக்சஸ் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்புப்படி வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய யோகம், தொழில் சார்ந்த வகை அல்லது சமூகம் சார்ந்த வகையில ஒரு பெரிய அளவுல புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இதே லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டா என்ன ஆகும், காதல் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே குழப்பமா தான் இருக்கும், ஏமாறக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் பாவகத்துல ராகு இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகுதுன்னா இவங்க ஏமாந்துருவாங்க, இவங்களை ஏமாத்திடுவாங்க, இவங்களை லவ் பண்றவங்க, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா எதிர்பாராம திடீர்னு பிரியறது காதல் சார்ந்த விஷயத்துல. இங்க சொல்லப்படுறது எந்த காதலா இருந்தாலும் சரி, எல்லா காதலும் தான் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப இந்த 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், குழந்தை லேட்டா தான் பிறக்கும். அப்படி பிறக்கக்கூடிய குழந்தையினால அந்த குழந்தைக்கு மருத்துவம் சார்ந்த சிக்கல் ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஹெல்த்ல, அதாவது மருத்துவ செலவு அதிகமா பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினால எப்பவுமே மன நிம்மதின்றது பெருசா இருக்காது. குழந்தையும் இந்த ஜாதகரும் பிரிஞ்சுதான் இருக்க வேண்டியிருக்கும். ஒன்னாவே இருந்தாலும் பிரிஞ்சு பிரியாம இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கை. இப்போ இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா இவங்களுடைய சிந்தனைகள் எப்பவுமே ஒரு குழப்பமான சிந்தனையா தான் இருக்கும். அடுத்ததா இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகுதுன்னா போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்துடைய பலன்கள் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும், சீக்கிரம் கிடைக்காது, லேட்டா தான் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் பாவகம். லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாகவே ராகு பகவான் 3, 6, 11 இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் இவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் சரி, எவ்வளவு போட்டி பந்தயங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் சரி, தடையாவே எல்லாமே வாழ்க்கையை போயிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சமாளிச்சு கடைசியா சக்சஸ் பண்ணிடுவாங்க இவங்களுடைய விஷயத்தை. இவங்களை லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறவங்களை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் தோற்கடிக்க முடியாது, அவர் தான் ஜெயிப்பார். அதனால லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல யாருக்கெல்லாம் ராகு பகவான் இருக்காரோ அவங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மற்ற கிரக அமைப்பு படி அரசு, அரசியல் சார்ந்த துறை, காவல்துறை, அதாவது பாதுகாப்பு துறை, மருத்துவம் சார்ந்த துறை, அடுத்ததா இந்த வணிகம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் அமையுதுன்னு வைங்களேன், மிகப்பெரிய அளவுல ஒரு சக்சஸ் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. எவ்வளவு சவாலான விஷயம் வந்தாலும் சரி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார். யாரு? லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறவங்க எது வந்தாலும் துணிஞ்சு பயப்படாம சமாளிக்கக்கூடியவரா இருப்பார். இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில துன்பத்தை, சோகத்தை, துக்கத்தை, துயரத்தை அதிகமா கடந்ததுக்கு அப்புறம்தான் வெற்றி, சக்சஸ் அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சக்சஸ் அப்படின்றது நிலையா நிலைச்சு இருக்கும். அது பொருளாதாரம் சார்ந்தது, வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கு அது எல்லாமே கிடைக்கிறது, நிலைச்சு இருக்கும். லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைக்குதுன்ற மாதிரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்டது நல்லாவே இருக்கும், சரிங்களா?
அடுத்ததா இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பாவகிரகம் சம்பந்தம்ன்றது ராகுவே பாவகிரகம் தான். நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து முழுமையா பாத்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பேன். நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த பாவகிரகத்துக்கான விளக்கத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா வீடியோ ரொம்ப நீளமா போயிடும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துருந்தீங்கனாலே புரிஞ்சிருக்கும் பாவகிரகம்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானால் என்ன ஆகும்? இவங்க வாழ்க்கையில அடிக்கடி கவலை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். மன உளைச்சல் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். எதிர்பாராம திடீர்னு எந்த விஷயமா இருந்தாலும் கோபப்படக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அப்படிதான் இருக்கும் இவங்களுக்கு. எப்பவுமே பக்கத்துல தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட சண்டை சச்சரவுன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்கு? லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாலி இருக்கிறவங்களுக்கு. தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட எப்பவுமே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது இவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களோட அதிகமா ஒரு கருத்து சார்ந்த விஷயங்கள் பேசாதீங்க. ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனைகள், அடுத்ததா சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அது குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது உடல் ரீதியான பாதிப்புகள் இவங்க வாழ்க்கையில அடிக்கடி வரும் போகும் அந்த மாதிரி ஒரு நிலையாதான் இவங்களுக்கு இருக்கும். இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவு எடுக்கிறது தப்பான முடிவு தான் இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்? இவங்க வாழ்க்கையில கடன் அதிகமாகும். அதனால என்ன ஆகும்? சட்ட பிரச்சனைகளை சந்திப்பார்கள். வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் செலவுகள் அதிகமாகும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. பொறுமையா நிதானமா யோசிச்சு முடிவெடுத்தாதான் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்படும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. வெளிநாடு வாய்ப்புனா எல்லாரும் வெளிநாடு போயிட முடியாது. ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட ரொம்ப டீப்பான பழக்கம் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அது வெளிநாடு தொடர்பு அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இவங்களும் புதுசாதான் சிந்திச்சு செய்வாங்க. சிந்தனை அப்படின்றது இவங்க வாழ்க்கையில அதிகமா சிந்திப்பாங்க மத்தவங்களை விட. இப்போ இந்த வெளிநாடு சொன்ன இல்லைங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடந்ததாலேயோ அல்லது ஏதாவது அவங்க தொழில் சார்ந்த வகையினாலேயோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வருது அப்படின்னா அதுல பெரிய அளவுல சக்சஸ் பண்ணுவாங்க. வெளிநாடுனா ஜாதக அமைப்பு பொறுத்து வெளி மாவட்டமாவும் அமையலாம், அல்லது வெளி மாநிலமாவும் அமையலாம், அல்லது வெளிநாடாவும் அமையலாம். மொத்தத்துல வெளியில அத நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தீர்மானிக்கும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாதான் மத்தவங்களை விட புதுமையான முறையில சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வணிகம் சார்ந்தவை, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்லைன் பிசினஸ், அடுத்ததா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அடுத்ததா எந்த ஒரு விஷயத்தையும் பப்ளிசிட்டி படுத்துறது, வெளியில கொண்டு போறது, அதாவது விளம்பரப்படுத்தக்கூடியது. இதுல எல்லாம் இவங்களுக்கு திறமை அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். யாருக்கு? லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு. இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முகம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வசீகரமா இருக்கும். இவங்க பேச்சும் அப்படித்தான் இருக்கும். சமூகம் சார்ந்த வகையில இவங்களுக்கு, அதாவது இவங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்துன்றது கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல், இந்த மீடியா, யூடியூப், அடுத்ததான் இந்த பொது மேடை, இது சார்ந்த வகையில அதிகமா ரொம்ப அழகா பேசுறாங்க பாத்தீங்களா? அதுல பேசக்கூடிய திறமை. ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேசணும்னாலும் பேசுவாங்க, 10,000 பேருக்கு முன்னாடி பேசணும்னாலும் பேசுவாங்க. எல்லாராலையும் அப்படி பேச முடியாது.
ஆனால் லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த பேச்சு திறமை சூப்பரா இருக்கும். இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் அதிகபட்சம் உங்க சொந்தத்துக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளை தேடாம வெளியிலேயே பாத்துக்குங்க, அதுதான் நல்லது. வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு, அது ஜாதக அமைப்பை பொறுத்து அமையும். அப்போ கல்யாணம் நடக்கும்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து வெளி மாவட்டமா வெளி மாநிலமா அல்லது வெளிநாடா அப்படின்றது தீர்மானமாகும். இவங்களுடைய வரக்கூடிய வாழ்க்கை துணை கணவன் மனைவி அமைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இதுவரை சொன்னது லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும். இப்போ லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் எப்படி இருக்கும்? கல்யாண வாழ்க்கையில எப்பவுமே ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு விஷயத்திலையும் ஒத்து போகாது. அடிக்கடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். சந்தேகம் அப்படின்றது இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ப மாட்டாங்க. அதனாலேயே அடிக்கடி பிரச்சனை அவங்க வாழ்க்கையில வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தசா புத்தி சரியில்லைனால் கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு விருப்பம் அப்படின்றது இருக்கும். அது நல்ல காதல் கள்ளக்காதல் எந்த காதல் வேணா வச்சுக்கோங்க, அது உங்க விருப்பம், சரிங்களா? ஆனா அந்த காதல் சார்ந்த விஷயத்துல விருப்பம் ஈர்ப்பு அதிகமாவே இருந்தாலும் உண்மையான உறவு அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்போ இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தவங்க முன்னாடி இவங்க பேச மாட்டாங்க, இவங்களுக்கு அந்த பேச்சு வராது. அதனால என்ன ஆகும்? இவங்க வாழ்க்கையில பேர் புகழ் அந்தஸ்துன்றது குறையும். இப்போ இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் இவங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த வகை, பங்காளிக வகையில அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல உறவுகள், எல்லா உறவுகள் கிட்டையுமே ஒரு ஏமாற்றம் அப்படின்றதுதான் இருக்கும். இவங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் சக்சஸ் பண்ணினாலும் மற்ற கிரக அமைப்புப்படி திருப்தி அப்படின்றது இவங்க வாழ்க்கையில எப்பவுமே இருக்காது. அதனாலே இவங்க மனம் குழப்ப நிலையோடவே வாழும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் பாவகம். லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் இவங்கெல்லாம் ரகசியமான விஷயங்களை பத்தி அதிகமா சிந்திப்பாங்க. மர்மம் நிறைந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரகசியம் சார்ந்த விஷயம் அப்படின்னு உதாரணமா சொல்லணும்னா இந்த ஜோதிடம், இதுவும் ஒரு ரகசியமான ஒரு கலை தான். இது சார்ந்த விஷயங்கள் ஜோதிடம், மந்திரம், தந்திரம், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள், உளவியல் ரீதியா பண்ணக்கூடிய விஷயங்கள், இதுலெல்லாம் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் மற்ற கிரக அமைப்பு படி இதுல ஏதாவது ஒரு துறை அமையுது அப்படின்னா அதுல மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்ணக்கூடியவரா இருப்பார். இப்போ வந்து லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் மாற்றம், அது நல்ல மாற்றமாவே இருக்கும். அடிக்கடி இவங்க சந்திப்பாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரிதான் தெரியும் மாற்றம். ஆனா ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் பண்ணி தரக்கூடியதா இருக்கும் அந்த மாற்றம். இவங்க வாழ்க்கையில எதிர்பாராம திடீர்னு வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஜாதக அமைப்போட தான் அவங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு ஜோதிடருக்கு 8ல ராகு பகவான் இருந்தா அவங்க எல்லாம் சூப்பரா பலன் சொல்லுவாங்க. அந்த உள்ளுணர்வு அப்படின்றது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இவங்கெல்லாம் இந்த கனவு காணக்கூடிய விஷயங்கள் நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும், நடக்கும். கனவுல பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில நிஜத்துல நடக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாடு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வெளிநாட்டுலதான் இவங்களுக்கு எதிர்பார்க்காம திடீர் உயர்வு, ஒரு பொருளாதாரம் சார்ந்த வகையில மிகப்பெரிய ஒரு
செல்வம் சேரக்கூடிய அமைப்பு அப்படிலாம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே வெளிநாட்டுல தான் இருக்கும். வெளிநாடு இல்லையா, வெளி மாவட்டம் இல்லையா, வெளி மாநிலம், கண்டிப்பா வெளியில தான். வாழ்க்கையில அடிக்கடி ஏற்றத்தாழ்வையும் சந்திப்பாங்க. ஆனா அது நிலையா இருக்காது. ஆனா ஏற்றத்தாழ்வுன்றது இருந்துட்டு தான் இருக்கும். அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அதிகமா மனசு போகும். இந்த தியானம், யோகா, அடுத்தது அந்த ஜோதிடம், இந்த மாதிரி இதுல அதிகமான இவங்களுக்கு ஒரு இதுல ஏதாவது ஒரு இதுல எல்லாருமே எல்லாத்துக்குமே வராது, ஒரு ஈடுபாடு அப்படின்றது இவங்களுக்கு வந்துடும். இப்போ லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில வாழ்நாள்ல எதிர்பாராம திடீர் விபத்தை கண்டிப்பா சந்திப்பாங்க. அது எப்போ நடக்கும்? குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும்போது நடக்கும். உடல் சார்ந்த பிரச்சனை எப்பவுமே ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில அதிகமான ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துற மாதிரியே தான் சம்பவங்கள் அப்படின்றது இருக்கும், நடக்கும். வாழ்க்கை போகக்கூடிய போக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனச்சளவுல மன உளைச்சல் அடைகிற மாதிரி தான் இருக்கும். மனம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே இவங்க குழப்பமா தான் இருப்பாங்க. ஒரு சந்தேகம், ஒரு பயம், இதெல்லாம் இவங்க மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு? லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து அதோட பாபகிரக சம்பந்தம் பலமானால். இப்போ இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகும் போது ரகசியமான உறவுகள், அது எந்த மாதிரி உறவுன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. ரகசியமான உறவுகள் அப்படின்றது வரும். அதுல லாபம் இருக்குமானா இருக்காது. அப்படி அமையக்கூடிய ரகசியமான உறவுகள் எல்லாமே இவங்களை ஏமாற்றக்கூடிய உறவுகளா தான் இருக்கும். இவங்க வாழ்க்கையில தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாம ஒரு அவஸ்தப்படக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். யாருக்கு? லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்க உடல் நலம் சார்ந்த விஷயத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சுவாசம், அப்புறம் இந்த விஷம், ஒரு மருந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். மருந்துனா காலாவதியான மருந்து, தெரிஞ்சோ தெரியாமலோ சாப்பிட்டா பிரச்சனை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது சார்ந்த விஷயங்கள்ல எப்பவுமே கவனமா இருக்கணும். இல்லைன்னா அது சார்ந்த விஷயத்துல உடல் ரீதியா பாதிப்பு வரும். ராகு பகவான் 8ஆம் பாவகத்துல இருந்தாலே ஹெல்த், உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா இன்னொன்னு என்ன ஆகும்னா, இப்போ இவருடைய பேச்சு அல்லது இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் அடுத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாமலே போகும். அடுத்தவங்க இவரை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்? தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இவர் கெட்ட பேர் தான் வாங்குவார். ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் பாவம் அப்படின்னாலே ஆன்மீகம் சொல்லலாம், குரு அமையக்கூடிய குருவையும் சொல்லலாம், தந்தை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தாலே வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடியது அல்லது வேலைக்கு போகக்கூடியது அல்லது வெளிநாடு சார்ந்த கணவன் மனைவி அமையறது, மற்ற கிரக அமைப்பு நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்து வெளிநாடு இவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வு அப்படின்றது கண்டிப்பா உண்டு. எல்லாத்துக்கும் வெளிநாடு அமைஞ்சிருமானா அமையாது. 9ஆம் பாவகத்துல ராகு இருக்க எல்லாருமே வெளிநாடு போயிடுறாங்க இல்ல. ஆனால் வெளி இடத்துலதான், அது வெளி மாவட்டமா அல்லது வெளி மாநிலமா அல்லது வெளி நாடா அப்படின்றது ஜாதகத்துல கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பும் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் தீர்மானிக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா இது பண்ண மாட்டாங்க. எதை செஞ்சாலும் புதுசா தனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் அப்படின்றதுலயே போயிடுவாங்க. தனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சு அதுல சக்சஸும் பண்ணிடுவாங்க.
அப்படிதான் இருப்பாங்க இவங்க. இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்துல ஏற்றத்தாழ்வு அப்படின்றது அதிகமா சந்திப்பாங்க. ஆனால் வாழ்க்கை பயணம் போக போக எதிர்பாராம ஏதோ ஒரு காலகட்டத்துல இவங்க விதி டோட்டலா மாறிடும். பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் ஜாதக தகுதிக்குள்ள கண்டிப்பா உண்டு. இப்போ இந்த 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல குருநாதரை அடைவார்கள். அடைவார்கள்னா எப்படி அமைவார்கள்? குருநாதர் அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை சொல்லி கொடுத்தாலே அவங்க நமக்கு குருநாதர். அப்படி அமையக்கூடிய அந்த குருநாதரால இவங்க வாழ்க்கை டோட்டலா மாறும், நல்லா இருக்கிற மாதிரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள், அடுத்ததா அந்த தத்துவம், வெளிநாடு வியாபாரம், அதாவது வெளிநாட்டு வணிகம், ஜோதிடம், ஆன்மீகம், இது சார்ந்த விஷயங்கள் மற்ற கிரக அமைப்புப்படி இப்ப சொன்னதுல ஏதாவது ஒண்ணு அமையுது அப்படின்னா அதுல மிகப்பெரிய அளவுல பேர், புகழ், அந்தஸ்து அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறார் அப்படின்னா அது சாதாரணமான வெற்றியா இருக்காது, பெரிய வெற்றியா தான் இருக்கும். இதே லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் என்ன ஆகும்? அப்பாவோட எப்பவுமே கருத்து வேறுபாடு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் மூத்த உடன்பிறப்புகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மூத்த உடன்பிறப்பு இல்லைனாலும் வயசுல அதிகமா உள்ளவங்க யாரா இருந்தாலும் சரி, மூத்தவர்கள் வச்சுக்கோங்க, அவங்க சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடுன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வாழ்வாங்க, அல்லது ஒரே வீட்டுல இருந்தாலும் பிரிஞ்சு பிரியாம வந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருப்பாங்க. மற்ற கிரக அமைப்புகள் மோசமானா அப்பா இல்லாம வாழ வேண்டிய கட்டாயமும் வரும். இப்போ இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா இவங்க இந்த பாரம்பரியம், இந்த சம்பிரதாய சாஸ்திரம், சடங்குகள், இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்காது பெருசா. அவங்களுக்கு இந்த பகுத்தறிவு பேசுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இவங்க தான் பகுத்தறிவுவாதிகள். லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் பகுத்தறிவு சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க. சரிங்களா? நான் சொல்றது பகுத்தறிவு சிந்தனைன்றது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு. இப்போ இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் இவங்களுக்கு அமையக்கூடிய குருநாதர்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அவங்க நமக்கு குருநாதர் தான். அவங்க ஒரு நல்ல குருநாதர் அமைவார்னு சொல்ல முடியாது. அந்த வழியை நாம பின்பற்றவே கூடாது. அவங்க சொல்றத அதிகமா வச்சுக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? அவங்க எந்த விஷயத்தை ஃபாலோ பண்றாங்களோ அதை ஜெயிக்க முடியாது. அடுத்ததா இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் இவங்க வாழ்க்கையில பொறுமை அப்படின்றது இருக்காது. எதுவாக இருந்தாலும் உடனே கிடைக்கணும், எதுவாக இருந்தாலும் உடனே அதை நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால பெரிய அளவுல சக்சஸ பார்க்க முடியாது வாழ்க்கையில. மற்ற கிரக அமைப்புப்படி இவங்க வாழ்க்கையில என்னதான் மற்ற கிரகங்கள் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்தாலுமே இந்த 9ல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலம் ஆயிடுச்சுனாலே இவங்க வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது லேட்டா தான் கிடைக்கும். அப்படி லேட்டா கிடைக்கிறது லேட்டஸ்டா இருக்கும், நிலையா நிலைச்சிருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வேலை செய்யற இடத்துல அப்படின்னா ஏதாவது வியாபாரமே பண்ணாலும் சரி, தொழில் சார்ந்த வகையில, அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க, அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயத்துல, மற்ற கிரக அமைப்புப்படி இதுல ஏதோ ஒரு இதுல இருக்காங்கன்னு வைங்களேன், எங்க வேலை பார்க்கறாங்களோ எந்த இதுல இருக்காங்களோ அந்த விஷயங்கள்ல ஒரு அதிகமான பேர், புகழ், அந்தஸ்து அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு லேபரா இருக்காருன்னு வைங்களேன், அவர் வேலை செய்யற இடத்துல அவர் தனியா தெரிவார்.
அரசியல், அரசு துறை, தொழில்நுட்பம் சார்ந்தது, வணிகம் சார்ந்த விஷயங்கள், அடுத்ததா சோசியல் சர்வீஸ். இதுல மற்ற கிரக அமைப்பு படி இந்த 5ல ஏதோ ஒரு இது அமையுதுன்னா மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட அதிகமான ஒரு பேர், புகழ், அந்தஸ்து அப்படின்றது இவங்க வாழ்க்கையில உண்டு. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் எதிர்பாராம திடீர் உயர்வு, ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு உயர்வுன்றது வரும். உத்தியோகத்துல இருக்காங்களா, மிகப்பெரிய பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு அப்படின்றது கண்டிப்பா உண்டு. இவங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். ராகு 10ஆம் பாவத்துல இருந்தாலே வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் முன்னேற்றம் உண்டு கண்டிப்பா. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு அப்படின்றது இவங்களுக்கும் உண்டு. சில பேர் வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க, சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட அதிகமா பழக்க வழக்கத்தோட இருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த வணிகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். வெளிநாட்டு வேலை மற்ற கிரக அமைப்பு படி அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. வெளிநாடு இல்லைனாலும் வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு, இந்த 3ல ஏதோ ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் அல்லது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பெரிய அளவுல பணம், பேர், புகழ், அந்தஸ்து அடைவாங்க. அது அடையறாங்கன்னா பெரிய அளவுன்னு சொல்லிட்டதுனால உலக அளவுல எதிர்பார்த்திடக்கூடாது. அவங்க ஜாதக தகுதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் கிடைக்கும். இப்போ இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு இந்த நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அறிவு வேற, நுண்ணறிவுன்றது வேற. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை. அடுத்ததா எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் சரி, அவங்கள தன்னுடைய திறமையினால அந்த எதிரிகளுடைய செயல்களை முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும். இப்போ லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானால் என்ன ஆகும்? மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். வேலை செய்யற இடத்துல, அது உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது லேபர் வேலை பார்த்தாலும் சரி, அல்லது சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, அது சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு மன உளைச்சல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். எதிரிகளோட தொல்லைகளும் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே ஒரு மனசாட்சி இல்லாம நடந்துக்கூடிய எதிரிகளா தான் உங்களுக்கு இருப்பாங்க. யாருக்கு? லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானவங்க. சமூகம் சார்ந்த வகையிலையும், அதாவது சமூகத்தோட ஒத்து போகாத ஒரு தன்மை அப்படின்றது இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமா இருந்தா இவங்களுக்கு திடீர்னு வேலை போயிடும் எதிர்பாராம, அல்லது மேல்நிலை பதவியில இருந்து கீழ்நிலை பதவிக்கு வந்துருவார். வாழ்க்கையில அதிகமான ஏற்றத்தாழ்வுகள், அதுல தாழ்வுகள் அதிகமா இருக்கும். அதனால இவங்க வாழ்க்கை எப்பவுமே சிக்கல், பிரச்சனை, துக்கம், துயரம் உள்ளதாவே இருக்கும். யாருக்கு? லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களுக்கு. எந்த அளவுக்கு துக்கம், துயரம், துன்பம் இருக்கும்னா அது நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து. அதிகமா ஆசை வந்துடும். இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானா இவங்க மனசுல அதிகமான ஆசை வரும். அதனாலே மனசு குழப்பமாய் போயிடும், வெறுத்து போயிடும். அதனால என்னாகும்? அதிகமா ஆசை வர்றதுனால எவ்வளவு பெரிய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வெற்றியை சந்திச்சாலும் இவங்க மனசு பாத்தீங்கன்னா ஒரு நிலையில எப்பவுமே இருக்காது. இவங்களுக்கு எவ்வளவுதான் புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைச்சாலுமே பெருசா ஒரு மனநிலை சமநிலையா இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாவே 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் வெற்றி, திடீர் உயர்வு, திடீர் சந்தோஷம், திடீர் முன்னேற்றம், வாழ்நாள்ல ஆசைகள் நிறைவேறக்கூடியது ரொம்ப சீக்கிரமே நிறைவேறும். பல பேர்த்துக்கு வாழ்க்கையில சாகர வரைக்குமே ஆசை நிறைவேறாம செத்து போறவங்க எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஆசை
அந்தந்த வயசுல நிறைவேற வேண்டிய ஆசை அந்தந்த வயசுல நிறைவேறும். அந்த நிறைவேறது ஜாதக தகுதிக்குள்ளதான் நிறைவேறும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். பணம், சொத்து, அடுத்ததான் மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும் உங்களுக்கு. இவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு போட்டாங்கன்னா அது பல மடங்கா திரும்ப வரும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த வகையில, அதாவது சமூகம் அப்படின்னாலே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் சமூகம். தன்னை சுத்தி இருக்கிறவங்கனாலையும் நண்பர்கள் வகையிலையும், அடுத்ததா வணிகம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் இவங்க வகையிலையும் எப்பவுமே ஒரு அனுசரணை, ஒரு ஆதரவு அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். இவங்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு செஞ்சா கண்டிப்பா நல்லா இருக்கும். கூட்டு முயற்சினால எது செஞ்சாலும் இவங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். எனக்கு அப்படி இருக்குது 11ல நான் கூட்டு முயற்சி செஞ்சு தோத்து போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. அது நடக்கக்கூடிய தசா புத்தி தான் தீர்மானிக்கும். ஜாதகத்தோட அடிப்படை கூட்டு முயற்சி நல்லா இருக்கும். ஆனா தசா புத்தி மோசமானால் அந்த டைம்ல மட்டும் அந்த கூட்டு முயற்சி சரியில்லாம போயிடும். அப்போ எந்த காலகட்டத்துல செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத சொல்றதுக்கு தான் ஜோதிடர். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை அல்லது தொழில் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்டது என்னென்ன பண்ணுவோம், வேலைக்கு போறது, தொழில் பண்றது, படிப்பு, இது எல்லாமே இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கையில என்னென்ன ஆசைகள், என்னென்ன விருப்பங்கள் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அடைவாங்க. யாரு? லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்க. அந்த அடையறதும் ஜாதக தகுதிக்குள்ளதான் அடைய முடியும். ஜாதக தகுதிக்கு மீறி நல்லது கெட்டது எதுவுமே நடக்காது யாருக்குமே. அடுத்ததா இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானால் என்னாலும் என்னாகும்? இவங்களுக்கும் மனக்குழப்பம் தான் அதிகமாகும். வாழ்க்கையில மனநிலை சமநிலையா இருக்காது. அதிகமா ஆசை வர்றதுனால என்ன ஆகும்? மன அழுத்தம் இவங்க வாழ்க்கையில அதிகமாகும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் சார்ந்த வகையில, பங்காளிகள் சார்ந்த வகையில, தன்னை சுத்தி இருக்கிறவங்கனாலையும் எப்பவுமே பிரச்சனை, கருத்து வேறுபாடு, ஒரு நம்பிக்கை இல்லாத தனம், நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படின்னு தான் வரும். அதனால ஏமாற்றத்தை தான் அதிகமா சந்திப்பாங்க. யாரு? லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்க. அதே மாதிரி அமைப்பு இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகுது, அதாவது லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகுது அப்படின்றவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில என்னதான் மிகப்பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு இருந்தாலுமே இவங்க கிட்ட, அதான் இவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு ஈக்குவலா போட்டி போடுறதுன்னு யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏன் அங்கங்க லக்னத்துக்கு எத்தனாம் பாவத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இடையில கேட்கும் போது மறந்துடக்கூடாதுல்ல, இப்ப எத்தனாம் பாவகத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதே இப்போ லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலம் ஆயிடுச்சுன்னா இவங்க வாழ்க்கையில இந்த ஆசை நிறைவேறது அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வரும். அதாவது என்ன சொல்றது, ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அது தெரிஞ்சு நடந்தா பரவாயில்ல, சரி இது சந்தோஷமான விஷயம், அதுக்கு முன்னேற்பாட்டோட இருக்கலாம். எதிர்பாராம நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான மனநிலையில இருக்க மாட்டோம், ஆனா அந்த சந்தோஷம் கிடைக்கும். அதனால என்ன ஆகும்? மனசு ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாவே போகும். யாருக்கு? லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாகிறவங்களுக்கு. அப்படியே பாவகிரக சம்பந்தம் பலமானாலுமே மற்ற கிரக அமைப்புப்படி நடக்கக்கூடிய தசா புத்திப்படி வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்றது இருக்கும். இருந்தாலுமே மனநிலை சமநிலை இருக்காது. ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 12ஆம் பாவகம். லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? 12ஆம் பாவகம் அப்படின்னாலும் வெளிநாடு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது? வெளிநாட்டு ஆண் பெண்களை கல்யாணம் பண்றது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது, வெளிநாட்டுல போய் தொழில் பண்றது, அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்களோட, வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட நமக்கு பழக்க வழக்கம் இருக்கிறது, இது எல்லாமே சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். வெளிநாடுன்னு சொல்லிட்டோம், எல்லாத்துக்கும் வெளிநாடு வருமா அப்படின்னா வராது. ஏன்னா மற்ற கிரக அமைப்பு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படி.
ஆனா வெளியில கன்ஃபார்ம் உண்டு, நல்லது. வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு, இப்படிதான் வச்சுக்கணும். இதுதான் உண்மை. இப்போ லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தா என்ன பலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா தனிமையில அதிகமா தனிமையில இருக்கணும்னு விரும்புவாங்க. தனிமையில தியானம் பண்றது, இந்த யோகா சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆழமான ஒரு சிந்தனை, ஒரு அறிவு திறமை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா ரகசியமான விஷயங்களை, மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயங்களை, அப்புறம் இந்த உளவியல் ரீதியான விஷயங்கள், ஜோதிடம், இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவாங்களா? தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இது ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயத்துல கண்டிப்பா ஆர்வம் இருக்கும், தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஜாதக அமைப்பு அப்படித்தான் இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில அதிகமா செலவுன்றது இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த செலவு பண்றதுனாலயே அதிகமான வருமானத்தை பார்ப்பாங்க. அதாவது விரயம் கிரயம். இவங்க எந்த அளவுக்கு விரயம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு கிரயம் பண்ணுவாங்க, திரும்ப இவங்களுக்கே வரும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஏதோ ஒரு டைம்ல சூப்பரான மாற்றம், ஒரு அதிசயமா நடந்துரும். அப்படி நடக்கக்கூடியது நல்லதா தான் இருக்கும். அது எப்போ நடக்கும்? தசாபுத்தியை பொறுத்து நடக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ராகு பகவானோட பலமா சம்பந்தப்பட்டு மற்ற பாவகிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூகம் சார்ந்த வகையில் அதிகமா பழக மாட்டாங்க. அவங்க தன்னை சுத்தி இருக்கவங்க கூட அதிகமா ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றத அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அதிகமா தனிமையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க அதிகமா தனிமையில தான் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பாராம இந்த மண்மனை பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் அதிக செலவு வைக்கும், இழப்பையும் ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு இழப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களாம் எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிக்காம முதலீடு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா என்ன ஆகும்? கடன் பிரச்சனை பெருசா வரும். கடனால அதிகமா ஒரு அவஸ்தைப்பட வேண்டிய கட்டாயம் வரும். இவங்க மனசுலாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பதட்டம், ஒரு கவலை, ஒரு பயம் அப்படின்றது இவங்களுக்கும் இருக்கும். ரகசியமான உறவுகள் யாருக்கு? லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்குன்னா ரகசியமான உறவுகள்னு சொல்ற பாத்தீங்களா, அது எந்த உறவான நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா ரகசியமான உறவுகளாலையும் வெளியில தெரியாம, அடுத்தவங்களுக்கு தெரியாம ஒரு மறைமுகமா இவங்க செய்யக்கூடிய செயல்களும் சரி இவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும், சந்தோஷத்தை தராது. அடுத்ததா இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாகுது அப்படின்னா இவங்க வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் மாற்றத்தை சந்திப்பாங்க. அதனால மனசு அடிக்கடி ஒரு என்ன சொல்றது, ஒரு கலக்கமாவே வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தால் பெரிய அளவுல பாதிப்பு வராது. இப்போ நாம இதுவரைக்கும் லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை ராகு பகவான் இருந்தா என்ன பலன் அப்படின்றத சொல்லிட்டோம். அந்த நெகட்டிவ் பலன் சொன்ன இல்லைங்களா, அதெல்லாம் எப்ப வரும்? கோச்சாரத்துல லக்னம் அல்லது ராசிக்கு 5ல சூரியன் போகும்போது, 8ஆம் பாவகத்துல சந்திரன் போகும்போது, 7ஆம் பாவகத்துல செவ்வாய் போகும்போது, லக்னமோ அல்லது ராசிக்கோ 2ஆம் பாவகத்துல புதன் போகும்போது, லக்னமோ அல்லது ராசிக்கோ 3ஆம் பாவகத்துல குரு போகும்போது, கோச்சாரத்துல லக்னமோ அல்லது ராசிக்கோ கோச்சாரத்துல 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் போகும்போது, கோச்சாரத்துல சனி பகவான் ஜென்மத்துல லக்னத்திலேயோ அல்லது ராசியிலேயோ போகும்போது, ஜென்ம சனி நடக்கும்போது, லக்னமோ அல்லது ராசிக்கோ 9ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல ராகு அல்லது கேது போகும்போது அந்த நெகட்டிவ் பலன்லாம் அதிகமா நடக்கும், தசபுத்தி மோசமா இருக்கும் போது இருந்தால். மற்றபடி நாம சொன்ன அந்த நல்ல பலன்கள் இருக்கும். இதுவே வீடியோ பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 4 நிமிஷம் 49 செகண்ட் வந்துருச்சு. சோ இதோட போதும்னு நினைக்கிறேன் வீடியோ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்ல எல்லாத்துக்குமே பிடிக்கும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் மிக 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 நன்றிகள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா சரியாவே இருக்கும். எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் சரியா இருக்காது. அதுல ஒன்னு ரெண்டு விஷயங்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோவில் சொன்னது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.